நியூஸ் 7 தமிழ் நேயர்களே வணக்கம். நான் பூஜிதா தேவி. உலக இதய தினத்தன்று இதய நோய் குறித்த விழிப்புணர்வை வெங்கடேஸ்வரா மருத்துவமனையுடன் இணைந்து நியூஸ் 7 தமிழ் இதயம் காப்போம் நிகழ்ச்சி வாயிலாக முன்னெடுத்திருக்கிறது. உயிர் வாழ அவசியமான இதயத்தை பற்றிய பல்வேறு கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விடையளிக்க நம்மோடு இணைந்திருக்கிறார் இதயத்தை காப்பவரான வெங்கடேஸ்வரா மருத்துவமனையின் இயக்குனர் டாக்டர் திரு தில்லைவள்ளல் அவர்கள். அவரை இதயம் காப்போம் நிகழ்ச்சிக்கு இதயம் கனிந்த வணக்கங்களோடு வரவேற்கிறோம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். அடிப்படை புரிதலுக்காக இந்த கேள்வியை நான் முதல்ல முன்வைக்கிறேன். பொதுவாகவே ஹார்ட் அட்டாக்குக்கும் கார்டியாக் அரெஸ்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? இந்த புரிதலோட இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். பதில் சொல்லுங்க டாக்டர். இருதயம் 4 அறைகள் உள்ள பம்ப். அது ஒரு நாளைக்கு 1,00,000 தடவை துடிக்குது. 10,000 லிட்டர் பம்ப் பண்ணுது. ரெஸ்ட் இல்லாமல் கண்டினியூஸாக லீவ் எடுக்காமல் பம்ப் 100 இயர்ஸ்க்கு டிசைன் பண்ணப்பட்டது. அதுக்கு நிறைய நியூட்ரிஷன், எனர்ஜி, ஆக்சிஜன் தேவைப்படுது. அதுக்கு ஹார்ட்டுக்கு மேலே க்ரௌன் மாதிரி, கிரீடம் மாதிரி சுற்றி இரத்த குழாய்கள் இருக்குது. அந்த இரத்த குழாய்கள்லாம் பிளட் சப்ளை ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். அதில் பிளாக் வரும்போது, அதிக அடைப்பு வரும்போது அதுக்கு சப்ளை கிடைக்காம மசில் தசைகள் இறக்குறது தான் ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறது. ஸோ ஹார்ட் அட்டாக் மைல்டு அட்டாக் இருக்கலாம், சீரியஸ் அட்டாக் இருக்கலாம். ஒரு பிரான்ச்சில் பிளாக் வந்தால் மைல்டு அட்டாக்கு, மெயின் வெசல் பிளாக் வந்தால் மேசிவ் அட்டாக்கு. அப்படி மேசிவ் அட்டாக் வரும்போது ஹார்ட் ஸ்டாப் ஆயிரும், எலக்ட்ரிக்கல் ஃபெயிலியர் ஆயிரும். இதுதான் கார்டியாக் அரெஸ்ட். ஸோ மைல்டு ஹார்ட் அட்டாக்ல கார்டியாக் அரெஸ்ட் வராது, சீரியஸ் அட்டாக்ல வரலாம். இது தவிர எல்லா வியாதிகள்லையுமே, கிட்னி ஃபெயிலியரில், லங் இன்ஃபெக்ஷனில், பல வியாதிகளில் கடையில் நிகழக்கூடிய நிகழ்வு தான் கார்டியாக் அரெஸ்ட். எலக்ட்ரிக்கல் ஃபெயிலியர் ஆஃப் தி ஹார்ட். ஸோ முடிவில் வரக்கூடியது எலக்ட்ரிக்கல் ஃபெயிலியர் ஆஃப் தி ஹார்ட். அதான் கார்டியாக் அரெஸ்ட் சொல்கிறது. ஓகே. ஸோ பொதுவாக இந்த இடது பக்கத்தில் வலி ஏற்பட்டுச்சுன்னா இதுதான் மாரடைப்பு அப்படின்ற ஒரு புரிதல் இருக்குது. ஆனால் அது மட்டும்தான் மாரடைப்பு ஏற்பட ஒரு சிம்டம்ஸாக நம்ம பார்க்கலாமா டாக்டர்? மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளுக்கு அந்த மாதிரி வரலாம். ஆனால் 100க்கு 30% மக்களுக்கு பெயினே இல்லாமல் டயர்ட்னஸ், ஜஸ்ட் டயர்ட்னஸ் வரலாம், ஸ்வெட்டிங் இருக்கலாம், அவங்களுக்கு கிட்டினஸ் இருக்கலாம், வலி சுத்தமாக இல்லாமல் கூட ஹார்ட் அட்டாக் வரலாம் 30% மக்களுக்கு. 70% மக்களுக்கு பெயின் செஸ்ட்டில் இருக்கலாம், வலி இடது கை பக்கம் பரவலாம், பின்பக்கம் பரவலாம், தாடைக்கு பரவலாம். ஜஸ்ட் டயர்ட்னஸ் மட்டும் இருக்கலாம், நெஞ்சு எரிச்சல் மாதிரி கூட இருக்கலாம். அதனால் நீங்கள் என்ன சிம்டம் இருந்தாலும், தாடைக்கு கீழே தொப்புளுக்கு மேலே என்ன சிம்டம் இருந்தாலும் இசிஜி ஒன்று எடுத்து பார்த்து உங்கள் குடும்ப டாக்டர் கலந்து ஆலோசித்து அது ஹார்ட் ட்ரபிளாக இல்லையான்னு முடிவு பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஓகே. பட் நீங்கள் சொல்லும் போது நெஞ்செரிச்சலாக கூட இருக்கலாம். அது நம்ம ஒரு வாயு தொல்லை அப்படின்னு நினச்சிட்டோன்னா என்ன டாக்டர் பண்ணுறது? இப்போ நல்லா இருக்கிறவங்க திடீர்னு இறந்து போகிறாங்க, மாரடைப்பு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ எப்படி நம்ம செல்ஃப் டயக்னோஸ் எப்படி நம்ம பண்ணிக்க முடியும்? இப்போ நீங்கள் சொன்னீங்க 30 விழுக்காட்டினருக்கு அறிகுறியே தெரியாது அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்கெல்லாம் என்ன டாக்டர் பண்ணுவாங்க? அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், அவேர்னஸ் இஸ் கீ. உங்களுக்கு புரிய வச்சுட்டாலே உங்களுக்கு எல்லாம் 80% ஜாப் ஓவர். சைலண்ட் அட்டாக் வரலாம், அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஃபேமிலிஸ் இருந்த 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் ஏழியவே வரலாம். அப்பாவுக்கு 40 இயர்ஸில் ஹார்ட் அட்டாக்னா சன்னுக்கு 30 இயர்ஸில் 30 வயசுலேயே வரலாம். இது மாதிரி ஒரு அவேர்னஸ். எதனால் ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னு காரணங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ரத்த அழுத்த நோய், சக்கரை வியாதி, அதிக கொழுப்பு, அதிக உடல் பருமன், இந்த 4 பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸு. அது தவிர இன்னொரு 4 பிஹேவியரல் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸ்மோக்கிங், செடென்டரி லைஃப் ஸ்டைல், நடக்காமல் இருக்கிறது, ராங் டயட்டு அண்டு ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்லீப்லெஸ்னஸ், இதனால் கூட வரலாம். இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் இருக்கிறவங்க 20 இயர்ஸ்லேருந்து செக் பண்ணணும். ஃபேமிலிஸ் இருந்தாலோ இந்த மாதிரி வியாதிகள் எது இருந்தாலோ அவங்க ஃபேமிலியில் இருந்ததுன்னா 20 வயசுலேருந்து செக் பண்ணோம்னா நாங்கள் முன்கூட்டியே அதை அறிய முடியும், தடுக்க முடியும், தவிர்க்க முடியும். திடீர்னு வரக்கூடிய வியாதிகளில் இல்லை ஹார்ட் அட்டாக். இந்த ஒரு வியாதி தான் நம்ம முன்கூட்டியே ப்ரிடிக்ட் பண்ண முடியும், ப்ரிவென்ட் பண்ண முடியும் நம்ம. ஓகே. ஸோ ஹார்ட் அட்டாக் வரதுக்கான சில காரணிகள் நீங்கள் சொன்னீங்க. புகைப்பிடித்தல், உடல் பருமன், டயபெட்டிஸ், அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. உடல் பருமன் எடுத்துக்கும் பொழுது ஒல்லியாக இருக்கவங்களுக்கு கூட ஹார்ட் அட்டாக் வருமே. இப்போ ஒல்லியாக இருக்கிறவங்களும் நம்ம ஆரோக்கியமாக தானே இருக்கிறோம் அப்படின்னு நினைக்க வாய்ப்புகள் இருக்குல்ல. இப்போ அவங்களுக்கும் ஹார்ட் அட்டாக் வருது, அதுக்கு என்ன காரணம்? வரலாம். அது உடல் ஒல்லியாக இருக்கவங்களுக்கு கூட பிபி இருக்கு, ரத்த அழுத்த நோய் இருக்கலாம், சக்கரை வியாதி இருக்கலாம், ரத்த கொழுப்பு சக்தி அதிகமாக இருக்கலாம், ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் இருக்கலாம், ஜீனில் வரக்கூடிய பரம்பரை
ஃபேக்டர்ஸ் இருக்கலாம். லைக் லைப்போப்ரோட்டீன் லிட்டிலே அப்படின்னு ஒரு கொழுப்பு இருக்குது. அது அதிகமாக ரத்த உறைவையும் ரத்த ரத்தக்குள்ள அடைப்பை ஏற்படுத்தக்கூடியது. உலகத்தில் அது இந்தியர்களுக்கு தான் அதிகம் இருக்குது. அவங்களுக்கு உள்ளே இருக்கலாம், அவங்க ஃபேமிலிஸில் வரலாம், ஃபேமிலினால வரலாம். அது இது தவிர அவங்க லேக் ஆஃப் தூக்கம் சரியில்லாமல் இருக்கலாம். கண்டினியூஸாக 3 months சரியாக தூங்கலனாலே ஹார்ட் ட்ரபிள் வர வாய்ப்பு இருக்குது. 7 மணி நேரத்துக்கு குறைச்சி தூங்கினா ஹார்ட் ட்ரபிள் வர வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி 9 மணி நேரத்துக்கு அதிகமாக தூங்கினா கூட ஸ்ட்ரோக்லாம் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ கரெக்டான வாழ்வியல் முறைகள் இருந்தால் நம்ம வரதை தவிர்க்க முடியும். ஓகே, ஸோ நான் ஒல்லியாக தான் இருக்கிறேன், நான் பார்க்க ஃபிட்டாக தான் இருக்கேன் அப்படின்ற காரணத்தினால இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாமல் தூங்காமல் இருக்கிறதோ இல்லை வந்து அதிக பிபி இருக்கிறதோ இந்த மாதிரிலாம் நம்ம செக் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா ஹார்ட் அட்டாக் வரதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்க. நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி இந்த லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் அப்படின்னா என்ன டாக்டர், அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? கொழுப்பிலே 5 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொழுப்பு சக்திகள் இருக்குது. நாங்கள் பார்க்குறது வந்து டோட்டல் கொலஸ்ட்ரால், ட்ரைக்ளிசரைட், எல்டிஎல் லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் அதுதான் கெட்ட கொழுப்பு, HDL ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் அது நல்ல கொழுப்பு, VLDL எப்படின்னு இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெஷர்மெண்ட் நாங்கள் பண்ணுவோம். அதில் வந்து HDL அப்படிங்கிறது இந்தியருக்கு ரொம்ப குறைவாக இருக்குது. ஆண்களுக்கு 40க்கு கீழே இருந்தாலோ பெண்களுக்கு 50க்கு கீழே இருந்தாலோ ஹார்ட் ட்ரபிள் ஸ்ட்ரோக் வர வாய்ப்பு அதிகம். பட் அதை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட். அது வந்து ஜெனட்டிக்காக வரக்கூடியது. அது தவிர நீங்கள் வாக்கிங், எக்ஸசைஸ் அதில் தான் கொண்டு வர முடியாது. அதுக்கு மருந்துகள்லாம் கிடையாது. அதை இம்ப்ரூவ் பண்ணுறது ஒன்லி லைஃப் ஸ்டைல் தான். நோ மெடிசின் ஃபார் HDL இம்ப்ரூவ் பண்ணதுக்கு. பட் எல்டிஎல் சொல்லக்கூடிய முக்கியமான கெட்ட கொழுப்பு அது நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. இங்கே டயட் லைஃப் ஸ்டைல் மட்டும் இல்லாமல் அருமையான மருந்துகள் இருக்குது. கண்டிப்பாக அதை குறைக்க முடியும். எல்டிஎல் நார்மல் வேல்யூ 130க்கு கீழே இருக்கலாம் எந்த வியாதி இல்லாமல் இருக்கவங்களுக்கு. சுகர் இருக்கவங்களுக்கு, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கவங்களுக்கு 100க்கு கீழே இருக்கிறது நல்லது. ஆல்ரெடி ஹார்ட் ட்ரபிள் பெயின் ஆரம்பிச்சிருக்கு, ட்ரெட்மில் பாசிட்டிவிட்டி இருக்குது அப்படின்னா டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு 70க்கு கீழே இருக்கிறது நல்லது. பட் ஒரு தடவை அட்டாக் வந்துருச்சு, பைபாஸ் பண்ணிட்டாங்க, ஸ்டென்ட் போட்டிருக்காங்க அப்படின்னா இப்போ லேட்டஸ்ட்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் 50க்கு கீழே இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ ஆண்கள் பெண்கள் அந்த விகிதாச்சாரத்தை முன்னிட்டு நீங்கள் ஒரு விடையை சொன்னீங்க பார்த்தோம். பொதுவாக இந்தியாவில் எந்த மாதிரியான இதய பிரச்சனை அதிகமாக இருக்குது, அது ஆண்களுக்கு அதிகமாக இருக்குதா பெண்களுக்கு அதிகமாக இருக்கா? பொதுவாகவே ஆண்களுக்கு தான் இந்த ஸ்மோக்கிங் அந்த மாதிரி விஷயங்கள்னால ஹார்ட் அட்டாக் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் பெண்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம், குறிப்பாக சொல்லணும்னா மாதவிடாய்க்கு அப்புறம் ஒரு சில வியாதிகள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இல்லையா? ஸோ இதில் ஹார்ட் அட்டாக்கும் ஒன்றுன்னு சொல்ல முடியுமா டாக்டர்? இது ரொம்ப அருமையான கேள்விங்க, ரொம்ப அருமையான கேள்வி. பெண்களுக்கு கேன்சர்னா பயம், ஹார்ட் அட்டாக் பற்றி அறிதல் அவ்வளோ இல்லை. ஆண்களுக்கு ஹார்ட் அட்டாக்னா பயம், இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ பெண்களுக்கு எடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடிய சிம்டம் வந்து ஜஸ்ட் டயர்ட்னஸ், ஸ்வெட்டிங் இருக்கும், டிப்பிக்கல் பெயின் இருக்காது. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு பெயின் இருந்தால் கூட அவங்க வந்து வீட்டு பிரச்சனைகள், ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி, அங்கே கணவனை கவனிக்கணும், குழந்தைகளை கவனிக்கணும், பிரச்சனைகளில் தான் ஹெல்த்தை இக்னோர் பண்ணி லேட்டாக வருவாங்க. அதனாலே அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் உடைய மரணிக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போ ஆண்கள் பெண்கள் ரெண்டு எடுத்துட்டிங்கன்னா பெண்கள் ஹார்ட் அட்டாக் வந்தால் லைஃப் ரிஸ்க் ரொம்ப ரொம்ப அதிகம் ஆண்களை விட. ஆண்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தால் அவங்களுக்கு டிப்பிக்கல் சிம்டம் பெயின், ரேடியேஷன் டு பெயின், டாக்டர் உடனே வரதுனால அவங்களுக்கு வந்து மரணிக்க வாய்ப்பு குறைஞ்சிருது அவங்களுக்கு. ஸோ அவேர்னஸ் இசைக்கு பெண்களும் ரெகுலர் செக் பண்ணிக்கணும். கேன்சரை விட 5 மடங்கு ஹார்ட் அட்டாக் அதிகம் பெண்களில். பெண்கள் மத்தியில் காமனஸ்ட் காஸ் ஆஃப் டெத், இறக்கக்கூடிய முக்கியமான காரணமே அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் தான். ஆச்சரியமான ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருக்கீங்க டாக்டர். ஏன்னா ஒரு 50 வயசுக்கு மேலே பெண்கள் இருந்தாங்கன்னா ஒரு பிரெஸ்ட் கேன்சர் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடிக்கடி ரெகுலர் செக்அப் பண்ணிக்கணும். ஏன்னா ப்ரோன் டு கேன்சர் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்த்துருக்குறோம். ஹார்ட் அட்டாக்கு ஹை ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது விமென்ஸ்க்கு அப்படின்றத தெளிவுபடுத்திருக்கிறீங்க இன்றைய தினத்தில். ஓகே ஃபைன். இப்போது கொரோனா காலகட்டத்தில் தான் இருக்கிறோம். கொரோனா பேஷண்ட்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் ஆகி க்யூர் ஆகி வந்தாலும் கூட அவங்க அப்படி நடந்து போகும்போதோ இல்லை மாடிப்படி ஏறும்போதோ மூச்சு வாங்குது, அந்த மூச்சு திணறல் ஏற்படுது, அவங்க பிபியில் வந்து வேரியேஷன்ஸ் இருக்குது, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே, இதுக்கு என்ன காரணம் டாக்டர்? COVID-19 வந்து லங்ஸ் பிரைமராக பாதிக்குது, அதை ஒட்டி இருக்க ஹார்ட்டையும் பாதிக்குதுங்க. ஈவன் ஜெர்மனில் ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க, 100க்கு 60 பேருக்கு அது பாதிக்குதுன்னு. பட் 80% மக்கள் சைலண்ட்டாக சரியாயிடாது. பட் கோவிட் ஹார்ட்டை பாதிச்சுட்டு அதனால 4 விதமாக பாதிக்கலாம். மசில் டைரெக்டாக இன்வால்வ் ஆகி பம்பிங் பவர் குறையலாம். AC2 ரிசெப்டர் வழியாக என்ட்ரி ஆகி இது ஹார்ட்டில் பிளட் கிளாட் ஏற்பட்டு ரத்த உறைவு ஏற்பட்டு ஹார்ட் அட்டாக் வரலாம். இது தவிர இரகுலர் ஹார்ட் பீட், எலக்ட்ரிக்கல் டிஸ்டர்பிட்னால இரகுலர் ஹார்ட் பீட்னால ஈவன் கார்டியக் அரெஸ்ட்டே வரலாம். சடன் டெத் ஆகிறது கார்டியக் அரெஸ்ட் டியூ டு இரகுலர் ஹார்ட் பீட்னால, சீரற்ற இதய துடிப்பினாலையும் வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன் சொல்லக்கூடிய சீரற்ற துடிப்பினாலையும் ஹார்ட் நிற்கலாம். இது தவிர லங்கு பாதித்து ஆக்சிஜன் குறைவதனாலையும்
லங்கில் கிளாட் ஏற்பட்டு அதனால ஆக்சிஜன் குறைஞ்சி ஹார்ட்டுடைய ப்ரெஷர் கூடனால ஹார்ட் ஃபெயிலியர் வரலாம். பல விதமாக ஹார்ட் பாதிக்கிறதுனால கோவிடுக்கும் ஹார்ட்டுக்கு ரொம்ப கனெக்ஷன் இருக்குது. ரிகவர் ஆனவங்க கூட 2 monthsக்கு ஒரு தடவை உங்கள் டாக்டர் பார்த்து ரெகுலர் செக்அப் பண்ணி ஹார்ட் பரிசோதனை பண்ணுறது ரொம்ப முக்கியம். கோவிட் சரியானா கூட ஹார்ட்டில் உள்ள பாதிப்பு, இதயத்தில் உள்ள பாதிப்பும் நுரையீரல் உள்ள பாதிப்பும் ரெசிடுவல் இருக்குது, நாங்கள் பார்க்குறோம். அதனால கவனமாக நம்ம ஃபாலோ பண்ணுறது ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு 2 கேள்வி எழுது டாக்டர். இப்போ ஆல்ரெடி ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தவங்களுக்கு கோவிட் வந்தால் அவங்க ரொம்பவே கஷ்டப்படணும், டெத் வரைக்கும் போகுது, இல்லை க்யூர் ஆகிட்டு வந்தாலே ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வர வாய்ப்புகளுக்கு, ஸோ ரெகுலர் செக்அப் பண்ணணும் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து ரொம்பவே நல்லா இருக்கிறோம், இப்போது யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி கோவிட் அட்டாக் ஆகிறாங்க, அவங்களுக்குமே இந்த மாதிரி ஹார்ட் பிரச்சனை வருமா? கரெக்டான கேள்வி. ஜெர்மனியில் ஸ்டடி பண்ணதில் யங் அத்லெட்ஸ் 60% 60% மக்களுக்கு ஹார்ட்டில் அஃபெக்ட் ஆனக்கூடிய அறிகுறி இருக்குது. ஆனால் அதில் 85-90% ரிகவர் ஆகிட்டாங்க. பாடி கேன் டேக்கிள் இன்ஜுரி, ரிகவர் பண்ண முடியும். பட் ஹார்ட்டை பாதிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ACE2 ரெசெப்டர் தான் வைரஸ் என்ட்ரி ஆகுது. அது லங்ஸில் இருக்குது, ஹார்ட்டில் இருக்குது, ரத்த குழாய்களுக்குள்ளே இருக்குது, கிட்னியில் இருக்குது, பிரெயினில் இருக்குது, இன்டெஸ்டினில் இருக்குது. ஸோ எல்லா உறுப்புகளுமே இந்த கோவிட்னால பாதிக்கப்படுற வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் நம்ம காட்ஸ் கிரேஸ் அண்டு நல்ல உடலுடைய ரெசிஸ்டன்ட் தன்மையினாலையும் நோய் எதிர்ப்பு திறனாலையும் 80-90% பீப்புள் நல்லாவே கம்ப்ளீட்டாக ரிகவர் ஆயிடுவாங்க. ஓகே, ஸோ ரெகுலர் செக்அப் அவசியம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. எந்த மாதிரியான ஃபுட் ஹேபிட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டா இதை வந்து அவாய்ட் பண்ணலாம் டாக்டர்? முக்கியமான விஷயங்க இது. ஃபுட்டு எடுத்துட்டிங்கன்னா நம்ம டிப்பிக்கல் பாரம்பரிய இந்தியன் ஃபுட்டு ரொம்ப நல்ல ஃபுட்டுங்க. 60% கார்போஹைட்ரேட்டு, 25% ஹெல்த்தி ஃபேட்டு, 15% ஹெல்த்தி ப்ரோட்டீன் இருக்கும். இப்போ ஆஃப் லேட் நம்ம கார்போஹைட்ரேட் லெவல் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, அன்ஹெல்த்தி ஃபேட் அதிகமாகிடுச்சு, ப்ரோட்டீன் ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஸோ ஃபுட்டு எடுத்துட்டிங்கன்னா நம்ம ரைஸ் அளவை குறைக்கணும், சப்பாத்தி அளவை குறைக்கணும், க்ரீன்ஸு வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் அதில் நிறைய சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்குது, ட்ரான்ஸ் ஃபேட்டி ஆசிட் இருக்குது. நீங்கள் இருதயத்துக்கு செய்யக்கூடிய மிக முக்கியமான நெகட்டிவ் பாயிண்ட் என்னென்னா ட்ரான்ஸ் ஃபேட்டி ஆசிட் ஃபுட்டை சாப்பிட்றது தான். அது எதில் இருக்குன்னா ஸ்வீட்ஸில் இருக்குது, ஸ்நாக்ஸில் இருக்குது. நம்ம எல்லா வீட்லேயுமே டெய்லி ஸ்வீட் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுனால தான் இந்தியாவில் ஹார்ட் அட்டாக் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். அதுக்கு பதிலாக ஸ்வீட் ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்க முடியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணலான்னா நட்ஸ் சாப்பிட்லாம். ஆல்மண்ட், கேஷ்யூ. கேஷ்யூ இஸ் வெரி ஹெல்த்தி நட், அதில் கொலஸ்ட்ரால் கிடையாது. நீங்கள் 30-40 கிராம்ஸ் கேஷ்யூ சாப்பிட்லாம், டெய்லி சாப்பிட்லாம். வேர்க்கடலை, பட்டாணி கடலை, இந்த மாதிரி பருப்பு வகைகள், இந்த மாதிரி நீங்கள் பொரிகடலை, பருப்பு வகைகள் நிறைய சாப்பிட்லாம். சரி, இது நேச்சுரல் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது நல்லது. ஸோ பொதுவாகவே எல்லாருமே இந்த டயட்டை தான் ஃபாலோ பண்ணும், ஆனால் கோவிடால் எஃபெக்ட் ஆன பேஷண்ட்ஸ் இந்த டயட்டை கட்டாயம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ கோவிட்னு சொல்லும் போது வேக்சின் அந்த கேள்வி வந்து தவிர்க்கவே முடியாது. எத்தனை டோஸ் வேக்சின் டாக்டர் போடணும்? இப்போ வந்து பூஸ்டர் டோஸ்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் அவசியம் தானா? இந்த வேக்சின் போட்டால் நிச்சயமாக நம்மளால் கொரோனாலேருந்து வெளியில் வந்துட முடியுமா? இந்தியர்கள் அனைவருமே 2 டோஸ் போடுறது ரொம்ப முக்கியம். கோவேக்சின், கோவிஷீல்டு 2 போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பூஸ்டர் டோஸ் பற்றி நிறைய டிபேட்டுகள் இருக்குது. நம்ம கண்டிஷனில் இந்திய நிலைமையில் நீ பூஸ்டர் டோஸ் பற்றி யாரும் பேசலை. எதனால் அதை பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒரு டோஸ் கூட கிடைக்காம நிறைய இந்தியர்கள் இப்போ 48% போடாமல் இருக்காங்க இன்னும் ஃபஸ்ட் டோஸே. அதனால் அதுக்கு விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ பூஸ்டர் பற்றி யாரும் பேசுகிறதில்ல. ஆனால் நிறைய ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் பூஸ்டர் டோஸ் போட்டுட்டாங்க. இன்றைக்கி பேப்பரில் போட்டிருக்கு அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் பூஸ்டர் டோஸ் போட்டார் அப்படின்னு. ஸோ அது தேவைப்படலாம், லேட்டராக தேவைப்படலாம். டாக்டர், நீங்கள் ஆல்ரெடி குறிப்பிட்டிருந்தீங்க உலகத்திலேயே இந்தியாவில் தான் இந்த ஹார்ட் அட்டாக் வந்து அதிகமாக இருக்குது. இதுக்கு என்ன காரணம்னு சொல்லுங்கள். இதை தவிர்க்க நீங்கள் ரூல் ஆஃப் 100ன்னு அடிக்கடி நீங்கள் சொல்வீங்க இல்லையா, அதை பற்றியும் கொஞ்சம் சொல்ல முடியுமா? இது முக்கியமான விஷயங்க. இந்தியர்கள் அதிகமாக பாதிக்குது. நம்ம வந்து 55% இந்தியர்கள் வெஜிடேரியன், 22% தான் ஸ்மோக் பண்ணுறாங்க. பட் ஹார்ட் அட்டாக் நம்பர் 1 இருக்குது இந்தியாவில் தான். மற்ற கண்ட்ரிஸில் குறைச்சல் இருக்குது. லைக் ஜப்பானில், ஆஃப்ரிக்காலலாம் அதை விட இந்தியாவில் 20 மடங்கு அதிகமாக இருக்குது. அவங்களாம் 100% நான் வெஜிடேரியன், நிறைய பேர் ஸ்மோக் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா நம்ம உணவு முறைகளும் வாழ்வியல் மாற்றங்கள் ரொம்ப முக்கியம். அண்ட் அவேர்னஸ் ஆல்சோ இஸ் தி கீ. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவேர்னஸ் மக்கள்கிட்ட வந்துட்டால் நம்ம சரி பண்ணலாம். அந்த அவேர்னஸ்க்காக தான் நான் ரூல் ஆஃப் 100ன்னு நான் சொல்லிக் கொடுக்குறது. எப்படின்னா பிளட் ப்ரெஷர் எடுத்துட்டிங்கன்னா 120/80 நார்மல். ஆவரேஜ் போட்டிங்கன்னா 100 வந்துடும். அது வந்து 130/70 இருக்கலாம். ஸோ 100 கிட்ட 10% வேரியேஷன் இருக்கலாம். ஆவரேஜ் 110க்கு மேலே போகக்கூடாது. ஸோ 120/80 ஆவரேஜ் 100. இது 100 ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர் 1. நம்பர் 2, சக்கரை வியாதி எடுத்துட்டிங்கன்னா ஃபாஸ்டிங் சுகர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபாஸ்டிங் சுகர் லெஸ் தேன் 100 வைக்கணும். அது செகண்ட் 100. 3வது, நம்ம நிறைய டைப் ஆஃப் கொழுப்பு விதங்கள் இருந்தால் கூட LDL தான் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது 100 கீழே வச்சுருந்தோன்னா ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைச்சல், அவாய்ட் பண்ணிடலாம். 4வது வெயிட், உடல் பருமன் சொன்னேன். உங்கள் ஹைட் இன் சென்டிமீட்டர்ஸ் -100 போட்டிங்கன்னா ரியல் வெயிட் வந்துடும்.
170 சென்டிமீட்டர் ஹைட் இருந்தீங்கன்னா -100 போட்டிங்கன்னா 70 கிலோ வெயிட் இருக்கலாம் நீங்கள். இதெல்லாம் நீங்கள் மனசில் தெரிஞ்சிருந்து உங்கள் உடம்புக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டாலே நாங்கள் நிறைய வியாதிகளை அவாய்ட் பண்ணிடலாம். மெயினாக ஹார்ட் அட்டாக் தவிர்க்க முடியும் நம்ம. இதுதான் ரூல் ஆஃப் ஹண்ட்ரட் நான் சொல்கிறது. ஓகே டாக்டர், ஒரு காலர் இணைப்பில் இருக்கிறாங்க, பார்த்துட்டு பேசிடலாம். பாபு ஃப்ரம் செங்கல்பட்டு. வணக்கம் பாபு, டாக்டர் இருக்காங்க, சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க, பேசலாம். ஓகே டாக்டர். ஸோ இந்தியாவிலேயே இன்னொரு நேயர் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம், உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்கலாம். வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க. இதய சம்பந்தப்பட்ட பிரச்சனை குறித்து பேசிட்டு இருக்கோம். உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்கலாம். ஆல்ரைட். ஸோ இந்தியாவிலேயே முதல் முறையாக ஹைப்பர் டென்ஷன், அதுக்காக நீங்கள் ஒரு மருத்துவமனை ஓப்பன் பண்ணியிருக்கிறீங்க. முதல்ல நியூஸ் 7 தமிழ் சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். எஸ். ஸோ ஹைப்பர் டென்ஷனுக்குன்னு ஒரு மருத்துவமனை இந்தியாவிலேயே முதல் முறையாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன டாக்டர் காரணம்? அதாவது இந்தியாவில் 7 கோடி மக்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குது, சக்கரை வியாதி இருக்குங்க. நிறைய சென்டர்ஸ் இருக்குது, நிறைய அவேர்னஸ் வந்துடுச்சு. மெட்ராஸ்லேயே நிறைய சென்டர்ஸ் வந்துடுச்சு, சென்னையிலே நிறைய சென்டர்ஸ் இருக்குது. வேற இந்தியாவில் ஹை பிபி, ரத்த அழுத்தம் அதிகமாக உள்ளவங்க 20 கோடி பேர் இருக்காங்க, 3 மடங்கு அதிகம். அது மட்டும் இல்லை, இன்னொரு 20 கோடி மக்களுக்கு ப்ரீ ஹைப்பர் டென்ஷன், பிபி ரைஸ் பண்ணுறதுக்கு முந்தின ஸ்டேஜில் இருக்காங்க, நார்மலுக்கு மேலே இருக்காங்க. கிட்டத்தட்ட 40 கோடி மக்களை பாதிச்சிருக்கு. அதில் 20 கோடி மக்களுக்கு எஸ்டாப்ளிஷ்ட் பிளட் ப்ரெஷர் இருக்குது. பட் அதுக்கு அவேர்னஸ் தெரியப்படுத்துறதுக்கும் அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியப்படுத்துறதுக்கும் சென்டர் ஆரம்பிச்சிருக்கேன். எதனாலனா இந்த 20 கோடி மக்கள் பிபி அதிகமாக உள்ளவங்களில் 1/3, 3/1 மக்களுக்கு தான் அதை பற்றி தெரியுது, பிபி இருக்குது தெரியுது. 3/2 அவங்களுக்கு இருக்கிறதே தெரியல. பிகாஸ் சைலண்ட் கில்லர், அவங்களுக்கு தெரியாது. அந்த 1/3 மக்களுக்கு அவேர்னஸ் உள்ள மக்களுக்கு, கிட்டத்தட்ட 7 கோடி மக்களுக்கு பிபி இருக்கிறது தெரியும். அதுலேயும் 1/3 தான் கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ டைட் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதனால் நம்ம ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக், கிட்னி ஃபெயிலியர், நிறைய மல்டிபிள் பல வியாதிகளில் உயிரிழப்பையும் தடுக்க முடியும். 1 கோடி மக்கள் இறக்குறாங்க எவ்ரி இயர் உலகத்தில் இந்த பிபினால. தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் பார்த்துட்டு சாந்தி ஃப்ரம் திருப்பதி. வணக்கம் சாந்தி, சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்கலாம். ஹலோ ஹலோ, சொல்லுங்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம். இதயம் கொஞ்சம் வலியா இருக்குதுங்க, மாதவிடாய் வரத்துக்கு. மாதவிடாய் டைம்ல மட்டும் தான் வலி வருதுங்களா? மற்ற டைம்லயும் வருது. இதயம் கொஞ்சம் எரிச்சலா இருக்கு, வலியா இருக்கு, மார்பலா வலிக்குது. உங்க குடும்ப டாக்டரை பார்த்து மாதவிடாயே வருது. நீங்க குடும்ப டாக்டரை பார்த்து பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் செக் பண்ணிட்டு இசிஜி எடுத்து பார்த்துட்டு அவங்க அறிவுரையை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப முக்கியம். கேஸ்ட்ரிக் பெயின் மிஸ் பண்ணிடக்கூடாது, நீங்கள் விட்டுறக்கூடாது அதை. சரிங்களா? ஓகே, இன்னொரு நேயர் இணைஞ்சிருக்கிறாங்க, தொடர்ந்து பேசலாம். இருசப்பன் ஃப்ரம் பாண்டிச்சேரி. வணக்கம் இருசப்பன், சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம் டாக்டர் சார். வணக்கம் சார், நான் பாண்டிச்சேரியிலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்க. வணக்கம். ஒன்றும் இல்லை சார், நான் 1.5 இயர் ஆகுது நான் ஆப்ரேஷன் பண்ணினேன், பைபாஸு. ஓகே. இப்போ வாக்கிங்லாம் கொஞ்சம் போனால் இறப்பு அதிகமாக இருக்குது சார், இது மாதிரி. அப்படியா? அதுக்கு சில காரணங்கள் இருக்குதுங்க. உங்களுக்கு ஏற்கனவே மாரடைப்பு வியாதி வந்திருக்குங்களா? இல்லை சார், நான் இங்கே இதில் ட்ரிபிள் தான் சார் பண்ணேன். மாரடைப்பு வியாதி வந்திருக்குங்களா உங்களுக்கு? எனக்கு ஒன்றும் கிளியராக வரல சார். எனக்கு வந்து இது கோவிட் வந்திருக்கு, நம்ம இதுலேயும் சுகர் பேஷண்ட் 20 வருஷமாக இருக்குது சார். அப்படியா? உங்களுக்கு ரத்த குழாய் அடைப்புனால இதயத்துடைய பம்பிங் பவர் குறைவாக இருந்ததுன்னா மூச்சு திணறல் வரலாம். அது மட்டும் இல்லை, இந்த வியாதினால நீங்கள் ரெஸ்ட்ரிக்டட் ஆக்டிவிட்டியில் இருக்கிறதுனால லங்ஸ் டீகண்டிஷன் ஆகி லங்கோட எக்ஸ்பான்ஷன் குறைவாக இருந்ததுன்னா உங்களுக்கு பிரெத் ஹோல்டிங் டைம் லோவாக இருக்கும், குறைவாக இருக்கிறதுனால நுரையீரல் கெப்பாசிட்டி குறைஞ்சிருக்கலாம். ஸோ நீங்கள் முதல்ல இதய மருத்துவரை பார்த்து பம்பிங் பவர் நல்லா இருக்குதா, ஹார்ட் பீட் சீராக இருக்குதா, மருந்துகள் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். அது தவிர ப்ரெஷர், சுகர்லாம் சரியாக்கான்னு செக் பண்ணிவிட்டு மூச்சு பயிற்சி பண்ணி ரெகுலர் வாக்கிங் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பித்தா சரியாயிடும். நீங்கள் வாக்கிங் போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் இதை நம்ம ஃபர்தர் இம்ப்ரூவ்மெண்ட் காட்ட முடியும் நம்ம. ஆல்ரைட், இன்னொரு காலர் இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். ராணி ஃப்ரம் நாகை மாவட்டம். வணக்கம் ராணி, சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஆல்ரெடி எனக்கு பிடி ஆபரேஷன் பண்ணிருக்குங்க 16 வயசுல. சரிங்க. யூட்ரிஸ் ரிமூவ் பண்ணிருக்காங்க சார். நாங்க இவ்வளவு காலம் சென்னையில இருந்துட்டு இப்ப கிராமத்துக்கு வந்துட்டோங்க கொரோனாவால. சரி. இப்ப என்ன சொல்றாங்கன்னா லெங்ஸ சுத்தி நீர் நிக்குது,
இதனால ஹார்ட் வீங் இருக்குன்னு சொல்றாங்க. தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ்ல போயிட்டு இப்ப ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம். சரி, இதை கியூர் பண்ண முடியுமா சார்? உங்களை வந்து சந்திக்க முடியுமா? பண்ண முடியுமா? நீங்கள் பிடிஏ எப்படின்னா நீங்கள் சின்ன வயசில் பிறவியில் வரக்கூடிய ஒரு கோளாறு அது. அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டா 100% க்யூர் கொடுக்க முடியாது பிடிஏ வியாதிக்கு. அவங்களுக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ணி க்யூர் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் சொல்கிறது பார்த்தா இப்போ நியூவாக வந்து புது ப்ராப்ளம் தான் அது. இதுக்கும் கனெக்ஷன் இருக்க வாய்ப்பு இல்லை. நம்ம சரி பண்ண முடியும், தைரியமாக இருங்க. இருதய வியாதி தான் பல விஷயங்களை நம்ம மோஸ்ட் ட்ரீட்டபிள் டிசீஸ். நிறைய விதமான வைத்தியங்கள் இருக்குது, அருமையான மருந்துகள் இருக்குது, சரி பண்ண முடியும். ஆல்ரைட், இடைவேளைக்கான தருணம் டாக்டர். நேயர்களே, இதயம் காப்பும் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு. நகைய அடகு வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு. ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கேபிள் காரர் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. 5 நிமிஷம். டாட் வைஃபை 2 நிமிஷம். இந்த மொபைல் பில்ஸ் 1 நிமிஷம். ஒரு செகண்ட். இன்னையில இருந்தே இது எல்லாம் எங்க வேலை. இன்ட்ரோடியூசிங் ஏர்டெல் பிளாக். இந்தியாவின் முதலாக ஃபைபர், டிடிஎச், மொபைல் எல்லாத்துக்கும் ஒரே பில். டெடிகேட்டட் ரிலேஷன்ஷிப் டீம் மற்றும் பிரையாரிட்டி ரெசல்யூஷன். இன்றே ஏர்டெல் பிளாக்கில் ஜாயின் செய்யுங்கள். முதல்ல பாத்திரம் காயணும், அப்புறம் எண்ணெய். அதுல கொஞ்சம் கடுக போட்டதும் ஆரம்பிக்கும் பாருங்க. சடசடன்னு பொரியும், சுறுசுறுன்னு மதம் பட்டுன்னு ஆவி அடிக்கும், சட்டுன்னு பொங்கு ஆளிச்சு கொட்டி இறக்கி வைக்கிற வரைக்கும் ஒரே கலைவரம் தான் போங்க. நான் சமையலை பத்தி பேசிட்டு இருக்கேன். நீங்க என்ன நினைச்சீங்க? இந்த வீட்டுல சுதந்திரமா எதையுமே பேச முடியாது உங்களுக்கு? நிப்பான் பெயிண்ட் மற்றும் பிரீத்தி பவர் டியோ கேஸ் ஸ்டவ் வழங்கும் பிக் பாஸ் பவர்ட் பை வசந்த் & கோ. ஸ்பெஷல் பார்ட்னர் ஏஸ் 23 அக்டோபர் 3 மாலை 6 மணிக்கு. சேலம் மாவட்டத்தின் பல்வேறு திட்டப்பணிகளை துவக்கி வைக்க வருகை தரும் தமிழகத்தில் சரித்திர சாதனை படைக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை வருக வருக என வரவேற்கும் கமலக்கண்ணன் பிகாம் கெங்கவள்ளி திமுக பிரதிநிதி. பானிபூரி வேணும், போலாம். உனக்கு மொறுன்னு பானிபூரி 10 நிமிஷத்துல வீட்லயே செஞ்சு தரேன். பானிபூரி வீட்லயா? ஆச்சி பானிபூரி கிட். இதுல இருக்கிற 24 பூரிய பொரிச்சா மொறுன்னு பூரி. ஸ்வீட்டுக்கு ஸ்வீட் சட்னி, இதுல பானிக்கு மின்ட் சட்னி, உருளைக்கிழங்குக்கு சேர்க்கிற மசாலாவும் இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். இனி வீட்லயே மறு பானிபூரி. சுவையா, சுகாதாரமா. கிளவ்ஸ் தேவையில்ல, போல் தேவையில்ல, மத்தவங்க ஹெல்ப் தேவையே இல்ல. அப்படின்னா கலரிங் எப்படி? விஐபி ஹேர் கலர் ஷாம்பு ஈர கையில எடுத்து அப்ளை பண்ணி மசாஜ் செஞ்சு 15 மினிட்ஸ்ல வாஷ் பண்ணிடலாம். ஹேர் நேச்சுரல் கலர் பக்கா. விஐபி ஹேர் கலர் ஷாம்பு பக்கா. இதயத்தை நேசியுங்கள். உலக இருதய தினத்தன்று வெளியிடுவோர் ஸ்ரீ ராமச்சந்திரா மருத்துவ மையம். உங்ககிட்ட இருக்கிற தங்க நகைய இல்ல அடகு வச்சிருக்கிற நகைய விற்க போறப்போ கம்மி விலைக்கு கேக்குறாங்களா? நம்ம அக்ஷயா கோல்ட் கம்பெனிக்கு வாங்க. நீங்க அடகு வச்ச தங்கத்தை மீட்டு இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் விலையை விட அதிக விலைக்கு வாங்கி மிச்ச பணத்தை உடனே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அக்ஷயா கோல்ட் கம்பெனி. நேயர்களே, இதயம் காப்போம் நிகழ்ச்சி தொடர்கிறது. வெங்கடேஸ்வரா மருத்துவமனையின் இயக்குனர் டாக்டர் தில்லை வள்ளல் அவர்களோட தான் பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு நேயர் பார்த்துட்டு தொடர்ந்து பேசலாம். கவிதா ஃப்ரம் சாலிகிராமம். வணக்கம் கவிதா, சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம்மா. இல்ல சார், எனக்கு வந்து திடீர்னு ஒரு நாள் பயங்கரமா கை குடைச்சல் ஃபுல்லா. என்ன பண்ணே தெரியல. அப்புறம் நான் அயோடெக்ஸ் நாட்டு மருந்தெல்லாம் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் திடீர்னு என்னன்னா பின்னாடி வலிக்க ஆரம்பிச்சிருச்சு கழுத்து பக்கமா. அப்புறம் ரொம்ப வலித்தாங்கன்னு உடனே நான் ஹாஸ்பிட்டல் போனேன். ப்ரெஷர் பார்த்தா 170 இப்படி காட்டுது. அப்புறம் திடீர்னு அந்த டேப்லெட் எடுத்தா குறையுது. அதுக்கப்புறம் திடீர்னு மறுபடியும் கை குடைச்சல் ஓவரா இருக்குன்னு மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போனேன். மறுபடியும் 130 இப்படி இருந்துச்சு. எதுனால சார் அது? கை மட்டும் வலிக்குது, வலது கை ஃபுல்லா குடைச்சலா இருக்கு. இடது கை வலி இருக்குதுங்களாமா? இடது கை இல்ல சார், வலது கை தான் வலி. நீங்க சிலருக்கு 100க்கு 10 பேருக்கு இடது கைக்கு பதிலாக வலது கையில் வலி வரலாம். இருதய வலி வலது கையிலையும் வரலாம், ரேர் அண்ணா அது. நீங்கள் சொல்கிறத பார்த்தா நீங்கள் ஒரு முழு செக்கப் பண்ணுறது முக்கியம். இசிஜி எடுத்து பார்த்துக்கிட்டு எக்கோ ட்ரெட்மில் பார்த்துட்டு அது இருதய வியாதியா இல்லையா அப்படின்னு முடிவு பண்ணுறது ரொம்ப முக்கியம். பிபி வந்து எப்பொழுதுமே கண்ட்ரோல் வைக்கணும். 140க்கு மேலே போகவே கூடாது. 130/80க்கு கீழே இருக்கிறது தான் நல்லது உங்களுக்கு. ஸோ பிபி கண்ட்ரோல் முக்கியம், இருதய எவாலுவேஷன் முக்கியம். எக்கோ ட்ரெட்மில் டெஸ்ட் பண்ணி இதெல்லாம் நார்மலாக இருந்ததுன்னா தென் மற்ற காரணங்களை பற்றி யோசிக்கணும். உதாரணமாக கழுத்தில் எலும்பு கம்ப்ரெஸ் பண்ணலாம், நர்வை போன் வந்து கம்ப்ரெஸ் ஆகிற நர்வை கம்ப்ரெஸ் பண்ணுறதுனால அந்த வலி வரலாம்.
பிரேக்கியல் நியூராலஜின்னு சொல்லுவோம், அல்லது செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் இது ரெடிகுலோபதின்னு சொல்லுவோம். அப்போ அதுக்கு கழுத்துக்கு பயிற்சி பண்ண வேண்டியது இருக்கும். கழுத்துக்குள்ள ஸ்பெஷல் எக்ஸசைஸ் பண்ணி டேப்லெட் சாப்பிட்டா சரியாயிரும். பயப்பட வேண்டாம், ஆபத்து கிடையாது, சரி பண்ணக்கூட வியாதி தான் அது. ஓகே, இன்னொரு காலர் பார்த்துட்டு தொடர்ந்து பேசலாம் டாக்டர். சித்ரா ஃப்ரம் சிவகாசி. வணக்கம் சித்ரா, சந்தேகங்களோட டாக்டர் கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், நான் சிவகாசியிலிருந்து பேசுறேன் சார். எங்க வீட்டுல அவங்களுக்கு கொரோனா வந்திருந்தது சார். சரிங்க. ஆனா எந்த ஒரு இருதய வலியுமே இல்ல சார். அப்ப இசிஜி பார்க்கும்போது எக்கோஸ் எடுக்கணும்னு சொன்னாங்க சார். எக்கோ பார்க்கும்போது மதுரையில கேஜிஎஸ்ல ஆஞ்சியோக்ரோம் டெஸ்ட் பண்ணிட்டு வர சொன்னாங்க சார். பண்ணிட்டு வந்தோம். சரிங்க. அதுக்கப்புறம் அவங்க ஹார்ட்டுக்கு உண்டான மாத்திரை கொடுத்துருக்காங்க. பம்பிங் வந்து 30% இருக்குன்னு சொல்றாங்க சார். எனக்கு அதனால பயமா இருக்கு. அதனால ஏதாச்சும் பிரச்சனை வருமா சார்? நான் இப்போ சொன்ன மாதிரி கொரோனாவில் வந்து டைரெக்டாக அந்த வைரல் மயோகார்டைட்டிஸ் அந்த வைரஸ் வந்து மசில் டேமேஜ் பண்ணி பம்பிங் பவர் குறைச்சிருக்கோம். சில ஆன்ஜியோ பண்ண கூட நார்மலாக இருக்கும். ஸோ ஆன்ஜியோவில் பிளாக் இருந்தால் அதில் கிளாட்னால வரலாம், அல்லது இரத்த குழாய் அடைப்புனால வரலாம். பம்பிங் பவர் குறையிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் மசில் டேமேஜ், தசை திசுக்கள் கெட்டு போகிறது கொரோனா இன்ஃபெக்ஷனால். ஸோ மெடிசினில் நிறைய பேர் ரிகவர் ஆகிடுறாங்க. 90% ரிகவர் ஆகிற வாய்ப்பு இருக்குது. தைரியமாக இருங்க. ஓகே, அருமையான மருந்துகள் இருக்குது, தைரியமாக இருங்க. ஓகே, ஸோ பொதுவாக பிபி அப்படின்னு சொன்னால் பிபியை குறைக்கிறதுக்கு மெடிடேஷன் பண்ணுங்கள், கோவப்படாதீங்க, ஸ்ட்ரெஸ்ஸை குறைங்க இப்படிலாம் சொல்லுவாங்க டாக்டர். இதெல்லாம் வந்து பயனளிக்குமா உண்மையாகவே? கண்டிப்பாக. நம்ம வந்து மெடிடேஷன் யோகா வந்து இந்தியா வந்து உலகத்துக்கு கொடுத்த மிகச்சிறந்த கொடை. அதனால் கண்டிப்பாக ப்ரெஷர் குறையும், சுகர் குறையும், நல்ல தூக்கம் வரும், உங்கள் மனநலம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அது ரொம்ப முக்கியம் அது. பட் பல பேருக்கு அது மட்டும் பத்தாது, மருந்து எக்ஸ்ட்ரா தேவை. 120-80 கீழே இருக்கிறது நல்லது. 138-88 வரைக்கும் நம்ம டயட்டு, வாக்கிங், லைஃப் ஸ்டைலே ட்ரை பண்ணலாம். நம்ம 140/90 தொட்டுச்சுன்னா நம்ம கண்டிப்பாக மருந்தும் எக்ஸ்ட்ராவாக எடுக்க வேண்டியது இருக்கும். ஓகே, இப்போ நம்ம நேயர் கவிதா பேசும்பொழுது 170க்கு போயிருது, மாத்திரை போட்டால் கொஞ்சம் குறையுது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அவங்க வந்து மாத்திரையோடு சேர்ந்து இந்த வழிமுறைகள் எல்லாம் பின்பற்றணும். ஆல்ரைட். ஸோ இந்த ஹைப்பர் டென்ஷன் உங்ககிட்ட ஹார்ட் அட்டாக்னு வரவங்களுக்கு எத்தனை பேருக்கு ஹைப்பர் டென்ஷன் பிரச்சனை இருக்குது, எத்தனை பேருக்கு டயபெட்டிஸ் பிரச்சனை இருக்குது, எத்தனை பேருக்கு இந்த உடல் பருமன் பிரச்சனை இருக்குது டாக்டர்? நாங்கள் பண்ண ஸ்டடியில் 100 பேருக்கு ஹார்ட் அட்டாக் இருந்ததுன்னா அதில் 50 பேருக்கு ஹை பிளட் ப்ரெஷர் இருக்குது, ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்குது. அதில் 35 பேருக்கு உடல் பருமன் வியாதி இருக்குது. அதில் 30 பேருக்கு டயபெட்டிஸ் இருக்குது, சர்க்கரை வியாதி இருக்குது. ஸோ பிளட் ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுதான் நம்ம தனி ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கிறதே தூண்டுகோலாக இருந்தது. ஸோ என்ன ஸ்பெஷாலிட்டி டாக்டர் உங்களுடைய ஹைப்பர் டென்ஷன் ஹாஸ்பிட்டலில்? நாங்கள் என்ன பண்ணுறோம், முக்கியமாக வந்து கரெக்ட் மெத்தடாக பிளட் ப்ரெஷர் பார்க்குறது. டிஃப்ரெண்ட் கை சைஸுக்கு டிஃப்ரெண்ட் கப்ஸ் வேணும். முதல்ல 3 டிஃப்ரெண்ட் சைஸ் கப்ஸ் அடல்ட்ஸுக்கு, 3 டிஃப்ரெண்ட் சைஸ் கப்ஸ் சில்ட்ரனுக்கு வேணும். கரெக்டாக அக்யூரேட்டாக பிபி செக் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அப்படி பிபி செக் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குதுன்னு ஸ்டடி பண்ணணும், என்னென்ன கோமார்பிலிட்டிஸ்லாம் இருக்குதுன்னு ஸ்டடி பண்ணணும், என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வரலாம் அப்படின்னு நம்ம எஜுகேட் பண்ணணும். வந்திருந்தால் அதையும் அசஸ் பண்ணி நம்ம சரி பண்ணணும். உதாரணமாக ஃபண்டஸ் கேமரா வழியாக கண்ணை பார்த்துட்டு உள்ள ஹைப்பர்டென்ஷன் ரெட்டினோபதி இருக்குன்னா குவைட் சம்டைம் இருந்திருக்கும். ஸோ அதனால் ஐ டாக்டர் அதுக்குள்ளே அட்வைஸ் பார்த்து லேசர் தேவையானது பண்ணணும். நியூராலஜி பார்த்துட்டு பிரெயினில் லேக்குலர் இன்ஃபாக்ட்ஸ், ஹைப்பர்டென்ஷன் என்கெஃபலோபதி, பிரெயின் உள்ள என்ன மாறுபாடு இருக்குன்னு ஸ்டடி பண்ணி ஸ்கேனில் தெரியும். அது ஹார்ட்டை பற்றி பார்த்துக்கிறதுக்கு டீம் ஆஃப் கார்டியாலஜிஸ்ட் இருக்கும். ஸோ ஹார்ட்டோடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம், எப்படி ஆபத்து இல்லாமல் அட்மிஷன் இல்லாமல் கொண்டு போகலாம் நாங்கள் கைட் பண்ணுவோம். கிட்னி அசஸ் பண்ணி மைக்ரோ அல்புமினியா இருக்கான்னு பார்த்துட்டு கிட்னியோட பிகினிங் ஸ்டேஜில் மிஸ் பண்ண வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதனால் எல்லாருக்குமே ப்ரோட்டீன் கிரியேட்டின் ரேஷியோலாம் செக் பண்ணிவிட்டு ப்ரோட்டீன் இருக்கான்னு செக் பண்ணிட்டு கிட்னி டாக்டரும் பார்ப்பாங்க. வாஸ்குலர் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க, வாஸ்குலர் ஏஜிங் பார்க்குறதுக்கு தனி எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி காம்ப்ரிஹென்சிவாக பிளட் ப்ரெஷர் ரிலேட்டடாக ரத்த கொதிப்பு விஷயமாக எல்லா உறுப்புகளையும் ஸ்டடி பண்ணி எல்லா ஸ்பெஷலிஸ்டையும் பார்த்து ஆல் அண்டர் ஒன் ரூஃப் காம்ப்ரிஹென்சிவாக நாங்கள் பார்த்து சரி பண்ணி அனுப்புகிறோம். வருஷத்துக்கு ஒரு தடவை பார்த்தா கூட போதும். அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டிலே பிபி படத்தை வச்சு செக் பண்ணிக்கலாம். டெலி கன்சல்டேஷனே ஃபாலோ பண்ணிக்கலாம், வரணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் ஸோ நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் டயபெட்டிஸ்க்கு தனியாக கிளினிக்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் ஹைப்பர் டென்ஷன் எந்த அளவுக்கு ஒரு ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் சொல்லி இந்த அளவுக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கிறீங்க. ஒரு நேர் பார்த்துட்டு தொடர்ந்து பேசலாம். பல்ராமன் ஃப்ரம் திருப்பூர். வணக்கம் பல்ராமன், சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எனக்கு ஏற்கனவே 4 வந்திருக்குங்க சார். 2 வாட்டி ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணியிருக்கேன் நான். சரி. இப்போ 4வது வாட்டி எனக்கு அட்டாக் வந்ததுக்கப்புறம் திருப்பூரில் பார்த்ததுக்கு நான் மறுபடியும் இங்கே ஆஞ்சியோ பண்ணியிருக்கிறேன். ஆஞ்சியோ டெஸ்ட் பண்ணதுக்கு இப்போ கோயம்புத்தூர் எழுதி கொடுத்துருக்குறாங்க.
நீங்கள் பைபாஸ் தான் பண்ணணும் அப்படின்ட்டு. இதனால ஏதாவது தொந்தரவு ஆகுமா சார்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிங்க, உங்களுக்கு ரத்த அழுத்த வியாதி, சுகர், கொலஸ்ட்ரால், வெயிட் எல்லாம் கரெக்டாக வச்சுருந்து அருமையான மருந்துகளுக்கு அதை கொடுத்து அதை இம்ப்ரூவ் பண்ண வாய்ப்பு 90% இருக்குது. அருமையான மருந்துகளாக இருக்கிறனால நீங்கள் ட்ரை பண்ணலாம். நிறைய மருந்துகள், எல்லா மருந்தும் ட்ரை பண்ணிவிட்டு ஒரு வழி இல்லைன்னா பண்ணுறது தான் அடுத்த லெவல் ஆஞ்சியோபிளாஸ்டி ஆர் பைபாஸ் சர்ஜரி. அப்படி டாக்டர் உங்களுக்கு அனுபவமான டாக்டர் உங்களுக்கு பார்த்து எல்லாம் ட்ரை பண்ணியாச்சு, இதுக்கு மேலே மருந்துகள் கிடையாது, அடுத்த ஸ்டெப் போகணும் அப்படின்னா ஏதர் ஆஞ்சியோபிளாஸ்டி ஆர் பைபாஸ் சர்ஜரி போகிறது டாக்டர் அட்வைஸ் பண்ணி போகிறது தான் நல்லது உங்களுக்கு. பட் நீங்கள் அதுக்கு முந்தி எல்லா மருந்தும் ட்ரை பண்ணிட்டீங்களா, லைஃப் ஸ்டைல் மெடிசின் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டீங்களான்னு செக் பண்ணிக்க. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா மருந்து சாப்பிட்டு சரியாக தூங்கல்னு வச்சுக்கோங்க, இருதயம் பாதிக்கும். ஸ்நாக்ஸ் ஸ்வீட் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இருதயம் பாதிக்கும். டென்ஷன் இருந்தால் இருதயம் பாதிக்கும். இதெல்லாம் சரி பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஆஞ்சியோபிளாஸ்டியோ பைபாஸ்க்கோ போகணும். ஓகே, இன்னொரு காலர் பார்த்துட்டு தொடர்ந்து பேசலாம். அன்பரசி ஃப்ரம் சென்னை. வணக்கம் அன்பரசி, சந்தேகங்களோ டாக்டர் கிட்ட கேட்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம்மா. எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் சின்னதுல இருந்தே இருக்கு சொல்றாங்க. எனக்கு 43 வயசு ஆகுது. வணக்கம் சார். வணக்கம். 43 வயசு ஆகுது. ஆனா இப்போ கண்டுபிடிச்சோம் ஹார்ட்ல ஹோல் இருக்கு சொல்றாங்க. சரி. கையெல்லாம் மறைச்சிடுது, நெஞ்சு வலி தாங்கவே முடியாது. அந்த பெயின் மாத்திரை, என்ன மாத்திரை மாதிரி ஏபினெக் அந்த மாத்திரை போடுறோம். ஜெயராஜ் சார் தான் பாக்குறாரு. அது கொலஸ்ட்ரால், தைராய்டு எல்லாமே இருக்குது. ஆனா ஒரு சர்ஜன் வேணாமா, இது ஹோல் எல்லாருக்கும் அது அதிகமா இருக்கும், 100க்கு பேருக்கு இருக்கும், பாதி பேருக்கு. அது பிறந்ததுல இருந்தே இருக்கு, பிறப்புல இருந்தே இருக்கிறதுனால ஒரு பிரச்சனையும் இல்லைன்றாரு. ஆனா எனக்கு முடியல, டெய்லி அந்த வலி மாத்திரையே போட்டுனே இருக்கிறேன் சார். வலி மாத்திரை அதிகமாக சாப்பிடக்கூடாதுமா. வலி மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா குடல் புண்ணு, இருதய பாதிப்பு, கிட்னியில் சிறுநீரக பாதிப்பு வர ரொம்ப வாய்ப்பு அதிகம். வலி மாத்திரை அதிகமாக சாப்பிடக்கூடாது. எதனால இந்த மூச்சு வாங்குது, மார்வலி வருதுன்னு ஸ்டடி பண்ணி இசிஜி, எக்கோ, ட்ரெட்மில் எல்லாம் பார்த்துட்டு அருமையான மருந்துகள் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கொடுத்து 90% மக்களுக்கு வந்து மருந்துலேயே சரி பண்ண முடியாது. மருந்தில் சரி பண்ண முடியலைன்னா தான் அடுத்த ஸ்டெப்பு ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டிலாம் போகணும். நீங்கள் உங்கள் உடல் பருமனை குறைக்கணும், சுகர், பிபி கண்ட்ரோல் இருக்கான்னு பாருங்கள், உணவு முறைகள், வாழ்வியல் முறைகள், தூக்கம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு உங்களை கரெக்ட் பண்ணிக்கணும். நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு எவ்வளோ வெயிட் இருக்குது, பிபி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு லைஃப் ஸ்டைலை சரி பண்ணாலே 90% சரி பண்ணிடலாம். ஆல்ரைட், இன்னொரு காலர் பார்த்து தொடர்ந்து பேசலாம். சௌகத் அலி ஃப்ரம் கரூர். வணக்கம் சௌகத் அலி, சந்தேகங்கள் டாக்டர் கிட்ட கேட்கலாம். மேடம் வணக்கம் மேடம். ஹலோ சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். எனக்கு இந்த ஒரு 4-5 வருஷமாவே வந்து இந்த லெஃப்ட் சைடு வந்து சுருக்குன்னு வலி எடுத்து ஏப்ப வர மாதிரி இருக்கு சார். இடையில 2 டைம் இசிஜி எடுத்தேன், நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ப்ரெஷர், சுகர்லாம் எதுவும் இல்லை சார் எனக்கு. ஆனால் எனக்கு அந்த பெயின் வந்து இருந்துகிட்டே இருக்கு சார். வலி லைட்டாக வலிச்சு ஏப்ப வருது சார். நீங்கள் சொல்கிறத பார்த்தா அது இருதய வலி மாதிரி தோணலை. ஏன்னா அது வேற இருதய வலி இல்லாமல் வேற காரணம் இருக்கலாம். தசை பெயினாக இருக்கலாம், அசிடிட்டி இருக்கலாம், உணவு முறை மாற்றத்தினால ஆயிலி ஃபுட்டு, ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுனால வரலாம், பொரிச்ச வறுத்த பொருட்கள் சாப்பிட்றதுனால வந்திருக்கலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் ஹார்ட் ப்ராப்ளம் இல்லைன்னு கிளியர் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இசிஜி மட்டும் இல்லை, எக்கோ, ட்ரெட்மில்லும் எடுத்து டிஎம்டி டெஸ்ட்டும் பண்ணி அனுபவமிக்க டாக்டர்கிட்ட ஒரு ஒப்பீனியன் வாங்கிட்டு இருதயவாதி இல்லைன்னு கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் அந்த கேஸ்ட்ரிக் மாத்திரையோ, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வராமல் தடுக்கிற முறைகளோ ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது. சரிங்க சார். ஓகே, ஸோ முன்ன காலர்கிட்ட பேசும்பொழுது சொன்னாங்க மாத்திரை எடுக்க சொன்னாங்க, அந்த அளவுக்கு சர்ஜரி வந்து தேவையில்லை அப்படின்ற மாதிரி. ஸோ எல்லா ஹார்ட் பிரச்சனைக்கும் வந்து சர்ஜரியோ இல்லை ஒரு ஆன்ஜியோவோ தான் தீர்வா, இல்லை வந்து இந்த மைல்ட் டோஸ் ஆஸ்பிரின் மாத்திரை எடுத்துக்கிட்டா மாரடைப்பு வராமலாம் தடுக்கலாமா டாக்டர்? அதான் ஒரு முக்கியமான அருமையான கேள்வி இது. எந்த வியாதியுமே இல்லாமல் ஆஸ்பிரின் மட்டும் எடுத்துக்கிட்டாங்கன்னா அதில் குடல் புண்ணோ, ரத்த கசிவோ, பிரெயினில் ப்ளீடிங்கோ வர வாய்ப்பு அதிகம். பட் வியாதி இருந்து ரத்த குழாய் அடைப்பு இருந்து, உதாரணமாக டயபெட்டிஸ் இருக்குது, ரத்த குழாய் அடைப்பு இருக்குது, இசிஜியில் சேஞ்ச் இருக்குது, ட்ரெட்மில் பாசிட்டிவ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஆஸ்பிரின் சாப்பிடணும். ஸோ பிளட் ப்ரெஷர் மட்டும் இருக்குது, வேறு ட்ரெட்மில் நார்மலாக இருக்குது, வேறு எந்த கொலஸ்ட்ரால், சுகர் எல்லாம் நார்மலாக இருக்குது அப்படின்னா ஆஸ்பிரின் தேவையில்லை. கூட டயபெட்டிஸ் இருக்குது, ஹை கொலஸ்ட்ரால் இருக்குது, ட்ரெட்மில்லில் சேஞ்ச் இருக்குது அப்படின்னா ஆஸ்பிரின் கண்டிப்பாக தேவை. ஆஸ்பிரின் சிலருக்கு வந்து அதிகமான ரிஸ்க் உள்ளவங்களுக்கு ஆஸ்பிரின் மட்டும் பத்தாது, குளோபிடோக்களும் சேர்த்து கொடுப்போம். ஸோ ஆஸ்பிரின், குளோபிடோக்கள் ரெண்டுமே ஆன்டிபிளேட்டட் ட்ரக்ஸ். இப்போ டிக்காக்கள்லாம் வந்திருக்குது, நிறைய ட்ரக்ஸ் வந்துருச்சு. அதான் அருமையான மருந்துகள் நிறைய இருக்குன்னு நான் சொன்னேன் உங்கள்கிட்ட. ஸோ இதனால் ரத்த உறைவை தடுக்க முடியும், ஹார்ட் அட்டாக்கை தடுக்க முடியும். லைஃப் ஸ்டைல் டிசீஸ்னால் எல்லாமே லைஃப் ஸ்டைல் டிசீஸ் தான். லைக் உங்களுக்கு கேன்சர்,
ஒபிசிட்டி, கோலைட்டிஸ், ஆஸ்மா எல்லாமே லைஃப் ஸ்டைல் டிசீஸ் தான். அமங் ஆல் தி லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் ஹார்ட் அட்டாக், இருதய மாரடைப்பு தான் முழுமையாக தவிர்க்கக்கூடியது, தடுக்கக்கூடியது, முன்கூட்டி அறியக்கூடியது. அதனால் நம்ம ஆஸ்பிரின் தேவைப்படுறது மட்டும் சாப்பிட்ணும், தேவைப்படுறவங்க லைஃப் லாங் சாப்பிடணும், டெம்பரரி கிடையாது, தேவையில்லாமல் சாப்பிடக்கூடாது. அதை ஜோசப் ஃப்ரம் சென்னை. வணக்கம் ஜோசப், உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் ஜோசப். சார் வந்து என் சனுக்கு வந்து ஜூனில் கொரோனா அட்டாக் ஆச்சு. சரிங்க. இப்போ ஒரு 2 வீக்ஸ் பேக் வந்து பிளட் டெஸ்ட் எடுத்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா எல்டிஎல் வந்து 158 இருக்கு, 100க்கு 158 இருக்கு. அப்புறம் ரெண்டாவது கொஸ்டின் வந்து ஒய்ஃபுக்கும் பிளட் டெஸ்ட் எடுத்தோம். அதில் வந்து சிஆர்பி வந்து அவங்களுக்கு வந்து கூட 19.3 இருக்கு. அது ரெண்டு கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்க சார். ரெண்டுமே அதிகம்தான். எல்டிஎல்ங்கிறது நார்மலாக உள்ளவங்களுக்கு 130க்கு கீழே இருக்கணும், சுகர் உள்ளவங்களுக்கு 100க்கு கீழே இருக்கணும், மற்ற ஹார்ட் ட்ரபிள்னு ப்ரூவ் பண்ணிவிட்டு 70க்கு கீழே கொண்டு வரணும். இதுதான் எல்டிஎலுடைய நம்பருங்க. இப்போ 130க்கு மேலே போனாலே டயட்டு, வாக்கிங், உணவு முறைகள் மூலம் குறைக்க ட்ரை பண்ணுங்கள். 130க்கு கீழே வரலைன்னா மருந்து சாப்பிட்றது சேஃப் உங்களுக்கு எல்டிஎல் குறைக்கிறது. ரெண்டாவது கொஸ்டின், சிஆர்பி ஹையாக இருக்குன்னு சொன்னீங்க. அதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம். சிஆர்பிக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதுக்கு முழு உடல் பரிசோதனை பண்ணி எதனாலும் பார்க்கலாம். பல்லு கூட இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், ரெசிடுவல் எஃபெக்டாக கோவிடோட எஃபெக்டாக கூட இருக்கலாம், வேறு காரணங்கள் நிறையா இருக்குது. இது என்னென்னு உங்கள் குடும்ப டாக்டர் ஆலோசித்து அதை மருந்து ஆன்டிபயோட்டிக்கோ தேவையான ஸ்டாட்டினோ கொடுத்து சரி பண்ண முடியும். பயப்பட வேண்டாம், சரி பண்ணக்கூடிய கண்டிஷன் தான் எல்லாமே. ஆல்ரைட், இன்னொரு காலர் பார்த்துட்டு தொடர்ந்து பேசலாம். ஜோசப் ஃப்ரம் சுப்பிரமணியன் ஃப்ரம் பொள்ளாச்சி. வணக்கம் சுப்பிரமணி, உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்கலாம். ஹலோ, குட் ஆஃப்டர்நூன் டாக்டர். வணக்கம். வணக்கம். நான் வந்து ஐ எம் டயபெட்டிக் ஃபார் தி பாஸ்ட் மோர் தென் 30 years. ஓகே. அண்ட் ஐ எம் 72. ஓகே. என்னோட பிபி வந்து ஹையர் சைடில் 200/70 இருக்கு, இல்ல 230/70 வரும். கீழே 70 தான் வருது. அது மேல வந்து 230க்கு மேல போறது. அண்ட் ரெண்டாவது டாக்டர் போயிட்டு இசிஜி எடுத்தேன், நார்மலா இருக்கு. அதே மாதிரி எக்கோ எடுத்து பார்த்தோம். எக்கோ எடுத்து பார்த்ததுல அவர் சொன்னார் என்னோட ஹார்ட் வாஸ் ஃபங்க்ஷனிங் ஒன்லி 10 to 15%. அவ்வளோதான் இருக்க. இது வந்து ஐசோலேட்டட் சிஸ்டாலிக் ஹைப்பர்டென்ஷன் பேருங்க. சைலண்ட்டாக அந்த பிளட் ப்ரெஷர் ரொம்ப நாளாக இருந்ததுனால ஹார்ட் அஃபெக்ட் ஆகி பம்பி பவர் குறைஞ்சிருக்கு. நீங்கள் பிபி கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அருமையான மருந்துகள் இருக்குது. மெயினாக கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ் இருக்குது. காம்பினேஷன் வித் சார்டான்ஸ், டெல்மி சார்டான், இந்த மாதிரி காம்பினேஷன் ட்ரக்ஸ் உங்களுக்கு தேவைப்படும். அப்போ தான் நல்ல கண்ட்ரோல் பண்ண முடியும் எஃபிஷியண்ட்டாக. நீங்கள் பம்பி பவர் கூட்டுறதுக்குன்னு சில மருந்துகள் இருக்குது, அதையும் ஆட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ண வாய்ப்பு இருக்குது. தைரியமாக இருக்கலாம். நீங்கள் கரெக்டான டோஸு, கரெக்டான டைமில் கரெக்டாக சாப்பிட்டுட்டு மிஸ் பண்ணாமல் சால்ட் ரெஸ்ட்ரிக்ஷன், ஃப்ளூயிட் ரெஸ்ட்ரிக்ஷன், தண்ணி குடிக்கிறது குறைச்சி குடிக்கணும். பம்பி பவர் குறைவாக இருக்கிறதுனால பண்ணால் நல்லா இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ நம்ம நேயர்கள் எல்லாமே வந்து இப்போது மிட் ஏஜில் இருக்கவங்க வராங்க, வந்து கால் பண்ணி கேட்குறாங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. 70 வயசுலையும் ஒருத்தர் வந்து கேட்டார். ஆனால் ஒரு 30 வயசுலையோ 25 வயசுலையோ நல்லா இருக்கிற மனுஷன் வந்து திடீர்னு இறந்து போயிடறாரு, என்ன ரீசன் அப்படின்னு கேட்டால் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லும்போது அதிர்ச்சியாக இருக்குது. எப்படி வந்து இவங்களுக்குலாம் வந்து ஹார்ட் அட்டாக் வரும்? இப்போ ஒரு அட்டாக் வருது, 2 அட்டாக் வருது, நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து பாதுகாத்து இருக்க முடியும். நம்ம வந்து ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி நம்மளால் பாதுகாத்துக்க முடியும். பட் சடனாக வந்து இறந்து போகிறாங்க அப்படின்னும் பொழுது என்ன டாக்டர் ரீசன்? பொதுவாக ஹார்ட் அட்டாக் அப்படின்னாலே அது வந்து வயசான வருதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் இப்போ ரீசன் நம்ம ஸ்டடி பண்ணதில் யங் ஹார்ட் அட்டாக் நாங்கள் சொல்கிறது 45 வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு அட்டாக் வந்து யங் ஹார்ட் அட்டாக் நாங்கள் சொல்கிறோம். அதுக்கடுத்து 40% இருக்குது. முந்தி 10% இருந்தது 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னால். இப்போ 40% ஆயிடுச்சு. ஸோ உலகத்திலே யங் ஹார்ட் அட்டாக் அதிகமாகிறது இந்தியாவில் தான். இந்தியாவில் எடுத்துக்கிட்டால் 40% வந்து யங் பீப்புள் இருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த 40%க்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா ரொம்ப ஆபத்தான விஷயம் அது. அதனால் இப்போ சின்ன வயசுலேருந்தே நம்ம டயட் லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறது முக்கியம். இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜெனட்டிக்காக வரலாம். இது பாலிஜெனட்டிக் இன்ஹெரிட்டன்ஸில் வரலாம். பரம்பரையில் அவங்களுக்கு ஹார்ட் ட்ரபிள் இருந்து அப்பாவுக்கு 50 வயசில் இருந்ததுன்னா பையனுக்கு 30 வயசில் வர வாய்ப்பு இருக்குது. அப்பா அம்மா 2 பேருக்குமே இருந்ததுன்னா வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதனால் ஃபேமிலி ஹிஸ்ட்ரினால ஜெனட்டிக்காக வரலாம் ஒன்று. ரெண்டாவது அவங்களுக்கு வேறு சில லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், அவங்க ஸ்மோக்கராக இருக்கலாம், ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃபாக இருக்கலாம், நைட்டு சரியாக தூங்காமல் இருக்கலாம், அவங்கள அறியாமே ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு டிரான்ஸ்ஃபேட்டி ஆசிட் ஃபுட்டில் அதிகமாக இன்டேக் எடுத்துருக்கலாம். இந்த மாதிரி வரலாம். ஸோ ஹார்ட் அட்டாக் தான் நம்பர் 1 கில்லர், நம்பர் 1 ரீசன் ஃபார் சடன் டெத் இன் யங் பீப்புள். அதுவும் இந்தியாவில் அதிகமாக நடக்கிறதுனால ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கிறது ரொம்ப முக்கியம்.
சின்ன வயசான நம்ம ராங் டயட் சாப்பிட்லாம், என்ன வேணாலும் சாப்பிட்லாம், அது டைஜஸ்ட் ஆகி நினைக்க வேண்டாம். எவ்ரி ராங் டயட் ஹார்ட்டை பாதிக்க வாய்ப்பு இருக்குது. இது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி மசில் திக்னஸ் அதிகமாக இருக்கலாம். ஹைப்பர்ட்ரோஃபிக் கார்டியோமையோபதி, இதய தசை வந்து திக்காகி அது பரம்பரையில் வரக்கூடிய வியாதி. அது இசிஜி பார்த்தாலே தெரிஞ்சிடும். டெஃபினட்டாக இசிஜியில் ஈஸியாக தெரியும், எக்கோலையும் தெரிஞ்சிடும். அதனால் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கவங்க, சடன் டெத் ஃபேமிலியில் இருக்கவங்க ஒரு இசிஜி எக்கோ பார்த்தாலே ஹைப்பர்ட்ரோஃபிக் கார்டியோமையோபதி இருக்கான்னு தெரியும். அத்லெட் சடனாக டெத் ஆகிறது, யங் பீப்புள் சடனாக டெத் ஆகுது, இது ஒரு முக்கியமான காரணம். இப்போ இதை முன்கூட்டியே அறிய முடியும், தடுக்க முடியும் டெஃபினட்டாக. மூணாவது எடுத்துட்டிங்கன்னா இவங்க வந்து ஃபெமிலியர் டிஸ்லிபிடிமியான்னு இருக்குது. எகெயின் 200க்கு மேலே எல்டிஎல் இருக்கும் அவங்களுக்கு. அவங்க ஃபேமிலி ஹிஸ்ட்ரி பார்த்தாலே நிறைய பேருக்கு கொலஸ்ட்ரால் ஹையாக இருக்கும். அவங்களுக்கு சின்ன வயசில் 20-25 வயசுலேயே கொலஸ்ட்ரால் குறைக்க மருந்து ஆரம்பிக்க வேண்டியது இருக்கும். அப்போ தான் நம்ம தடுக்க முடியும். நான் பார்த்ததில் யங்கஸ்ட் ஹார்ட் அட்டாக் வந்து 20 இயர்ஸ். இப்போ ரீசெண்டாக 2 வாரத்துக்கு முன்னால் கூட 24 வயசு ஒரு பையன் ஹார்ட் அட்டாக்கில் பார்த்தேன். அவர் ஸ்மோக்கர், அப்பா அம்மாவுக்கு ஹார்ட் ட்ரபிள் இருக்குது, யங் பர்சன் தானே கவனிக்காமல் இருந்தார், ஸ்மோக் பண்ணார், அட்டாக்கோட பார்த்து ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணி அனுப்புகிறோம். ஸோ ஏஜுக்கும் ஹார்ட் அட்டாக்கும் சம்மந்தம் இல்லை, 20 வயசுலேயே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எல்லாருமே 20 வயசுலேருந்து செக்அப் பண்ணுறது நல்லது. ஓகே. ஸோ பொதுவாக ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் மருத்துவ செலவு அதிகமாகும் அப்படின்னே நிறைய பேர் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் சரி ஹாஸ்பிட்டலுக்கே போகாமல் நிறுத்திடுவாங்க. அரசாங்க ஹாஸ்பிட்டல் போகிறத விட ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போனால் பெட்டர்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதிக செலவாகுமே அப்படின்ட்டு போகாமல் அப்படியே வீட்டிலே இருந்துக்குவாங்க. ஸோ இந்த மெடிக்கல் காஸ்ட் எப்படி டாக்டர் குறைக்கிறது? ரொம்ப அருமையான கேள்விங்க இது. இப்போ இங்கிலாந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 90-95% கவர்மெண்ட் ஸ்பான்சர்ட் ஸ்கீமில் வந்து கவர்மெண்ட்டே எல்லாம் பே பண்ணுறாங்க. இப்போ யூஎஸ்லேயும் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் கவர்ட் பை இன்சூரன்ஸு. நம்ம இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட 15% தான் மெடிக்கல் இன்சூரன்ஸ் வச்சுருக்காங்க. அது நம்ம 85% இன்சூரன்ஸ் இல்லாமல் இருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் நிறைய இருக்குது. இப்போ வந்து அஃபோர்டபுள் பீப்புள் மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டு அதை ப்ரொடெக்ட் பண்ண நல்லது. இப்போ செல்ஃபோன் காஸ்ட்லியாக வாங்கினா அதுக்கு இன்சூர் பண்ணுறாங்க, 2 வீலருக்கு இன்சூர் பண்ணுறாங்க, காருக்கு ஆனுவல் இன்சூரன்ஸ் கட்டுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அதை விட ரொம்ப முக்கியமானது ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லோரும் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பை தட் கேன் ரெடியூஸ் தி செலவு குறைக்க முடியும். நம்ம இன்சூரன்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிடுறாங்க, எதுவுமே நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்காது, ஃபுல்லாகவே இன்சூரன்ஸ் பே பண்ணுற ஸ்கீம்லாம் இருக்குது. இது தவிர அவேர்னஸ் இஸ் தி கீ. நான் சொன்ன ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் தான் முற்றிலும் முன்கூட்டி அறியக்கூடியது, தவிர்க்கக்கூடியதுன்னு சொன்னேன். அப்படிப்பட்ட வியாதியை வந்து ஒரு ஆனுவல் செக்கப், நான் சொன்ன மாதிரி எல்லாம் ஹெல்த்தியான ஃபேமிலியாக இருந்ததுன்னா 30 இயர்ஸ்லேருந்து வருஷத்துக்கு ஒரு தடவை பார்க்கணும். இல்லை ஃபேமிலிஸ் இருந்தால் 20 வயசுலேருந்து பார்க்குறது நல்லது. ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அவேர்னஸாக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக இதை தவிர்க்கக்கூடிய வியாதி. அப்படி ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சால் கூட அருமையான மருந்துகள் இருக்கிறதுனால கண்ட்ரோல் பண்ணி நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும், எமர்ஜென்சியும் ஹார்ட் அட்டாக்கையும் தடுக்க முடியும். ஓகே, நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் இருக்கிறோம். உலக இதய தினம். இன்றைக்கு நீங்கள் நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ரொம்ப நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், பல விஷயங்கள் தெரிஞ்ச விஷயங்கள் தான், தெரிஞ்சதை திருப்பி ரீட்ரீட் பண்ணுறோம். ஹார்ட் அட்டாக் வந்து தடுக்கக்கூடியது தவிர்க்கக்கூடியது சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. ஸோ அவேர்னஸ் இது கீன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் இதை மனசை வச்சுக்கிட்டு இப்போ இந்த வருஷம் தீம் என்னென்ன அப்படின்னா யூஸ் யுவர் ஹார்ட் டு கனெக்ட். இதே பூர்வமாக நீங்கள் உணவை ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. இதே பூர்வமாக உங்கள் குழந்தைகளுக்கு உணவை ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. சிப்ஸு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துடாதீங்க. இதே பூர்வமாக நீங்கள் வந்து உங்கள் கொலீகோட உரையாடுங்க. இதே பூர்வமாக அவங்க ஹெல்த்லையும் டேக் பார்ட் பண்ணுங்கள். ஆஸ் எ டாக்டர், ஆஸ் எ மெடிக்கல் ஒர்க்கர்ஸ், ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ், நாங்கள் இதே பூர்வமாக வி ஹேவ் டு கனெக்ட் டு அவர் பேஷண்ட்ஸ் அண்ட் பப்ளிக் அண்ட் ஹெல்த் எஜுகேஷன் அவேர்னஸ் இஸ் தி கீ. அதனால் யூஸ் யுவர் ஹார்ட் டு கனெக்ட், இதுதான் இந்த வருஷம் தீமு. அதில் முக்கியமாக டெலிஹெல்த். இப்போ நிறைய பேர் வர முடியல, எல்லாருமே சென்னையில் வந்து வைத்தியம் பண்ண முடியாது. ஸோ டெலிஹெல்த் இருக்குது, நாங்கள் இலவசமாக டெலிஹெல்த்தை லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து வெளியூர் இருந்தால் கூட உங்கள் பேராமீட்டர்ஸ் பிபி, சுகர், வெயிட்டை செக் பண்ணிவிட்டு டெலிஹெல்த்தில் நாங்கள் கைட் பண்ண முடியும். அது இலவசமாக கைட் பண்ணுறோம். அதனால் நீங்கள் டெலிஹெல்த் இஸ் எ கீ டியூரிங் திஸ் பேண்டமிக். அண்டு அவைலபிலிட்டி ஆஃப் டாக்டர்ஸ் கஷ்டமாக இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டல் போகிற பயமாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து டெலிஹெல்த்லேயே நீங்கள் கன்சல்டேஷன் வச்சுக்கலாம். வி ஆர் ஹியர் டு ஹெல்ப் யூ அண்ட் டேக் கேர் ஆஃப் யூ. தேங்க்யூ. ஓகே, இந்தியாவிலேயே முதல் முறையாக ஹைப்பர் டென்ஷனுக்கான மருத்துவமனையை தொடங்கியிருக்கேன். மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு நிகழ்ச்சியில் பங்கு பெற்றதுக்கு ரொம்பவே நன்றியும் சொல்லிக்கிறேன் டாக்டர். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 7 தமிழ் பிரைம் யூடியூபை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.